த லாஸ்ட் பஸ். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நவம்பர் 8, 2018 காலையில் ஒரு 6:15 அந்த டைமில் டவரில் இருக்கக்கூடிய இன்சுலேட்டர் டிஸ்க் வந்து காற்றுல அடி பிச்சுட்டு கீழே விழுது. அப்படி அதில் இருந்து வரக்கூடிய இந்த தீப்பொறி வந்து நிறைய இடங்களில் பரவி அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு தீயாக மாறிட்டு வருது. இதில் இந்த படத்தோட ஹீரோ ஸ்கூல் பஸ் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர். அப்படி அவர் வந்து காலையில் இந்த பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவரோட குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது. இப்போ அவரோட பையன் வந்து அவரை மதிக்க மாட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோ வளர்க்குற நாய்க்கு வந்து கேன்சர். அப்படி ஹீரோ அதையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் பார்க்குறாரு. அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பசங்களோட ஸ்கூல் பக்கத்தில் அந்த காட்டு தீ வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அந்த ஸ்கூல் டீச்சரை கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ்ஸை ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு. ஆனால் எந்த டிரைவரும் கால் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் ஹீரோ மட்டும்தான் கால் அட்டென்ட் பண்ணி நான் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து அந்த பசங்களையும் டீச்சரையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதாவது அந்த இடம் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக நெருப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் எப்படி பஸ் ஓட்டிக்கிட்டு போக போகிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல இவங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியாக இந்த பசங்களை அந்த பசங்களோட ஃபேமிலிக்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. ரொம்ப சூப்பரான படங்க. அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி 2018 கலிஃபோர்னியாவில் எந்த டிரைவர்ஸும் வராத அந்த ஒரு டைமில் நான் வரேன் அப்படின்னு அந்த பசங்களை பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அவ்வளோ ஆபத்தான ஒரு இடம் அது, எங்கே பார்த்தாலும் நெருப்பு எறியக்கூடிய அந்த ஒரு இடத்துல பஸ் ஓட்டிக்கிட்டு போய் அந்த பசங்களை அந்த பசங்களோட ஃபேமிலிக்கிட்ட சேர்த்ததெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இப்போ எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் காப்பாற்ற மட்டும்தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இவரோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த 22 பசங்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு. அப்படி காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கும்போதே வழியில் ஒரு சில பேர் துப்பாக்கியோடு வந்து பஸ்ஸை விட்டு இறங்கடா கீழே, இந்த பஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி இருக்காங்க. அப்போ இதெல்லாத்தையும் தாண்டி தான் இவர் வந்து இந்த பசங்களை அந்த பசங்களோட ஃபேமிலிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.